ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நகைக்கடன் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நகைக்கடன் குறித்து 7 புதிய ரூல்ஸை பார்த்தா கொண்டு வந்தாங்க. அந்த ரூல்ஸுக்கு பார்த்தா பொதுமக்களாக இருக்கட்டும், ஒரு சில அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த வகையில் அதை குறித்து அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நகைக்கடனுக்கான புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்த ரிசர்வ் வங்கிக்கு நிதி அமைச்சகம் பார்த்தா பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ரூபாய் 2 லட்சத்திற்கும் குறைவாக கடன் வாங்குவோருக்கு புதிய விதிகளிலிருந்து விலக்களிக்க ரிசர்வ் வங்கிக்கு பரிந்துரை. புதிய விதிமுறைகளை ஜனவரி 1, 2026 முதல் செயல்படுத்தலாம். மக்கள் பங்குதாரமிருந்து பெறப்பட்ட கருத்தின் அடிப்படையில் பரிந்துரை செஞ்சுருக்கோம் அப்படின்றத ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பொதுமக்கள் கருத்துக்கள் அடிப்படையில் நகைக்கடனுக்கான கட்டுப்பாடு தளர்த்த ரிசர்வ் வங்கி ஒன்றிய அரசு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. சிறிய தொகைக்கு நகைக்கடன் பெறுவோர் பாதிப்படாதவாறு புதிய விதிமுறைகளில் சில பரிந்துரைகளை ரிசர்வ் வங்கியிடம் கூறியதாக நிதி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா ஒரு சில ரூல்ஸை தளர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2026 முதல் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஸோ நிதி அமைச்சகம் ஆர்பிஐக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. நல்ல இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இன்னும் 9 ரூல்ஸை பார்த்தா நிறையா சாமானிய மக்களுக்கு பாதிப்படைஞ்சது போல் ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. பட் அந்த ரூல்ஸை தகர்த்துறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.